வணக்கம். ஆயிஷாவின் செய்திக்காக நான் உங்கள் ஆனந்தன். ஆயிஷா பிஜிடிஆர்பி தமிழ் வாட்ஸ்அப் குழுவில் பார்த்தீங்கன்னா 245 நபர்கள் இருக்காங்க. இதில் அட்மின் நம்பர் ஒரு நம்பரை மைனஸ் பண்ணிட்டா 244 ஆசிரியர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். ஆசிரியர் இருக்கலாம், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், யாராவது இருக்கலாம். மொத்தத்தில் பிஜிடிஆர்பியில் இப்போ 253 பேர் இருக்காங்க. இந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் வந்தது. உங்களுடைய யூஜி டிகிரி பிலிட் படித்தவங்க எத்தனை பேர், பிஏ படித்தவங்க எத்தனை பேர் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இங்கே பிலிட் கிளிக் பண்ணவங்க 36 பேர் இருக்காங்க. இப்போ இந்த பிலிட் 36 ஆசிரியர்கள் இந்த குழுவில் இருந்தாலும், இன்னும் ஈவினிங் போக போக இந்த தகவல்லாம் தெரியும். தமிழக அளவில் பிலிட் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் முடிச்சிருந்தா, பிலிட் தமிழ் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் முடிச்சுட்டு இருக்கீங்கன்னா, இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக பார்க்காம, இங்கே ஒரு நம்பர் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 9150588359. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ், வாட்ஸ்அப் கால் இல்லை நார்மல் கால் பண்ணி தகவல் கேட்டுக்குங்க. நாளைக்கு சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியை நோக்கி பயணம் பண்ணுறாங்க. இந்த ஆசிரியர் மட்டும் இல்லாமல் வேறு ஆசிரியர் குழுக்களும் பயணம் பண்ணுது. இந்த ஆசிரியரோட நம்பர் கொடுத்து இந்த தகவல் செய்தியில் கொடுக்க சொல்லி ஒரு ஆசிரியர் சகோதரி கேட்டாங்க. அதனால் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். அண்ணாமலை யூனிவர்சிட்டி பிலிட் முடித்தவர்கள் மேற்கண்ட ஆசிரியர் ஒருவனை உடனடியாக தொடர்பு கொள்ளணும். அதேமாதிரி இந்த தகவல் படித்தவுடன் இன்று மாலை 26 ஆகஸ்ட் 2024 தொடர்பு கொள்ளணும். இது எதிர்காலத்தில் பெரிய அளவிலான ஒரு பிரச்சனையை உண்டாக்காமல் உடனடியாக தீர்வு காணுவதற்காக இந்த செயல்பாடு இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஆப்ரகம் சாரோட நம்பர் இருக்குது. அவரை கம்யூனிகேட் பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு போங்க. சீக்கிரம் உங்கள் பேக்கை ரெடி பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் பிலிட் அண்ணாமலை யூனிவர்சிட்டி முடிச்சிருக்கீங்களோ ஒரு ட்ராவல் பேக் ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டர் கேனு, பிஸ்கெட்ஸு, ஃப்ரூட்ஸு, அது மாதிரி ரொம்ப லாங்லேருந்து போகிறதா இருந்தால் பயணத்துக்கு தயாராகிடுங்க. அவ்வளோதான். போய் வெற்றி வாகை சூடி வீடு சேருங்க. மீண்டும் இது போன்ற ஒரு செய்தியுடன் சந்திக்கிறேன். இது ஆயிஷாவின் அச்சம் தவிர.